அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். இது ஞானபீடம் யூடியூப் சேனல். இன்று வைகாசி முதல் நாள். இன்றைய நாள் இந்த குபேர தீபம் ஏற்றி குபேர மந்திரத்தை எவரொருவர் சொல்லுகின்றாரோ நிச்சயமாக அவரது வாழ்வில் பண தொல்லைகள் இருக்காது. ஓர் அருமையான மந்திர சொற்றமும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன். ஓர் அறிவிப்பு: வருகின்ற 18ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தெய்வீக மந்திர மகா யாகம் நேரடியாக நடத்தப் போகின்றேன். உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த யாகத்தில் நாங்கள் தரக்கூடிய மந்திர கலையத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு 18 நாட்கள் வைத்திருந்தால் நிச்சயம் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மேலும் உபாசனை வகுப்பும் அன்று நடைபெற உள்ளது. ஒரு தெய்வத்தை முறைப்படி குருவின் மூலமாக உபாசனை எடுத்து அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஜபம் செய்து அந்த தெய்வத்தினுடைய சக்தியை உங்கள் வீட்டுக்கு வரவழைக்கணும்னா இந்த அற்புதமான யாகத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணலாம். நேரடியாக வரதா இருந்தாலும் வரலாம். நேரடியாக வர முடியாதவங்க பதிவு பண்ணி தபால் மூலமாகவும் இந்த உபாசனையும் மற்றும் பரிகார கலையத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 15/5/2025 வைகாசி 1 வியாழக்கிழமை. இன்று மாலை 6:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி பார்த்தவாறு ஒரு தீபம் ஏற்றுங்கள். எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த விளக்கில் நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் மூலிகை தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். தீபம் ஏற்றி சுவாமிக்கு ஏதேனும் நெய்வேத்தியங்களை வைத்து நான் சொல்லும் இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் கம் குபேராய நமக. ஓம் ஸ்ரீம் கம் குபேராய நமக. ஓம் ஸ்ரீம் கம் குபேராய நமக என்று 11 முறை சொல்லுங்கள். நிச்சயம் குபேர பகவானின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் என்ற எங்களது சேனலின் மற்றும் ஒரு துணை சேனல் இந்த ஞானபீடம் சேனல். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களது ஆனந்தோலி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் முடிந்தளவுக்கு அன்னதான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அன்பு வேண்டுகோள்: உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சுப நாள்லையும் சரி, உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு சாமி கும்பிடக்கூடிய நினைவு நாள்லையும் சரி, எங்களது அன்னதான சேவைக்கு ஒருவேளை உணவுக்கு பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களால் முடிந்த தொகையை இந்த அன்னதான சேவைகளுக்கு நீங்கள் தாராளமாக தந்து பங்களிப்பு தர முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.